வீட்டு வேலைகள் எளிதாக நடக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய மகள் ஃபாத்திமா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலையாளை நியமிங்க அப்படின்ட்டு டாக்டர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தனக்கு அந்த இடத்துல கேட்குறாங்க. ரசூலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொல்லித்தர்றாங்க. என்னன்னா, அல்லாஹு அக்பர் 34 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை. இது சொன்னால் நீங்கள் கேட்டதை விட உங்களுக்கு அந்த என்னது ஒரு வேலையாளை பணிக்கு அமர்த்தினா எப்படி இருக்குமோ அதை விட உங்களுடைய வேலை எளிதாக முடியும் அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அப்போ வீட்டு வேலை அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சீக்கிரம் முடியணும் அல்லது எளிதாக முடியணும்னா ஒரு வேலைக்காரர் முடிஞ்சால் நம்ம வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மகளுக்கு இது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் வீட்டு வேலைகள் பார்க்கும்போது அது எளிதாக முடியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அல்லாஹு அக்பர் 34 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, சுப்ஹானல்லாஹ் எத்தனை தடவை, 33 தடவை. அப்படியே கைகளில் எண்ணிக்கலாம், விரலில் வந்து என்ன பண்ணிக்கலாம், எண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அல்லாஹ் அந்த வேலையை வந்து எளிதாக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இஸ்லாம்.